இன்று உலகம் முழுவதும் எல்லா கிறிஸ்தவ அமைப்புகளும் லெந்து நாட்களை அனுசரிக்க ஆயத்தமாகி கொண்டு அதை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டது. சாம்பல் புதன் என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலிருந்து ஈஸ்டர் வரையிலும் உள்ள நாட்களை லெந்து நாட்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களிலே அத்துணை கிறிஸ்தவர்களும் உபவாசிப்பது, ஜெபிப்பது, வேதத்தை படிப்பது, தியானிப்பது, தங்களை அந்த நாட்களிலே ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு அர்ப்பணிப்பதற்கான எல்லா முகாந்திரங்களையும் அந்த நாட்களில தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். இதற்கான காரணம் என்னவென்று நாம் பார்ப்போமே ஆகில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக வனாந்தரமான பகுதியிலே 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவர் உபவாசித்தார். அதன் பிற்பாடு தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை அவர் ஆரம்பித்தார் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த நிகழ்வை அடிப்படையாய் கொண்டு இன்று உலகளவும் எல்லா திருச்சபைகளும் லெந்து நாட்களை இந்த 40 நாள் உபவாசமாக மையப்படுத்தி அனுசரிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். லெந்து காலத்தின் பொருளானது லென்ட் என்று சொல்லக்கூடிய லத்தீன் பதமான ஆங்கிலோ சாக்சன் மொழியின் வார்த்தையான லென்டன் என்ற வார்த்தையிலிருந்து உருவானதாக கருதப்படுகிறது. இந்த வார்த்தையானது ஜெர்மன் மொழியில 40 நாட்கள் கொண்ட வசந்த காலத்தை குறிக்கிற சீசன் ஆஃப் ஸ்பிரிங் என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தமாகவும் கொள்ளப்படுகிறது. இந்த வசந்த காலம், இந்த சீசன் ஆஃப் ஸ்பிரிங் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களிலே அதை துளிர்விடுகிற காலமாக நாம் கருத்திலே கொண்டு நம்முடைய பழைய வாழ்க்கையை களைந்து புதிய வாழ்க்கையை தரித்துக் கொள்வதற்காக இந்த லெந்து நாட்களிலே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய பொல்லாத சிந்தனைகளை, பொல்லாத வழிகளை, அக்கிரமங்களை, அநியாயங்களை களைந்து ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த 40 நாட்கள் பயனுள்ள ஒன்றாக அமைந்திருக்கிறது. இந்த லெந்து நாட்களிலே நாம் நம்முடைய பாவங்களை, நம்முடைய பழைய வாழ்க்கையை அறிக்கையிட்டு நாம் புதிய வாழ்க்கை பெறுவதற்கு, அந்த புதிய வாழ்வை நமக்கு கொடுப்பதற்கு இரட்சகர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக படித்து, தியானித்து, ஜெபித்து அறிந்து கொள்வதற்கும் இந்த காலங்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ள ஒன்றாக அமைகிறது. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை மீட்டு கானான் தேசத்திற்கு அவர்களை வழி நடத்துவதற்காக 40 ஆண்டுகளை அவர் தெரிந்து கொண்டு அவர்கள் அந்த கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்தார்கள் என்பது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நாம் படிக்கிற பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக நாமும் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு இந்த நாட்களை நாம் உபவாசத்திலும், ஜெபத்திலும், பாவத்தை அறிக்கையிடுகிறதிலும், புதிய மனிதனாய் புதிய மனுஷனை மாறுவதிலும் நாம் செலவிடுவோமாயில் அது நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ள ஒன்றாய் காணப்படும். அதற்கு இது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் நாம் படித்து பார்க்கிற பொழுது அங்கே நோவா மூலமாய் ஆண்டவர் அவருடைய குடும்பத்தை மீட்டு ரட்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில அந்த பூமியானது பரிசுத்தமாக்கப்படும்படியாக 40 நாட்கள் இரவும் பகலும் ஓயாமல் மழை பெய்து பூமியில் உள்ள எல்லாம் அழிந்து போயின. அங்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதை, புதிய ஒரு துவக்கம் ஏற்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அதையும் இந்த 40 நாள் லெந்து நாட்களுக்கு அடையாளமாக நாம் என்ன செய்யலாம்? வேதத்தின் அடிப்படையில எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் ஒரு ஆதாரமாய் அங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை வழிபட்டு கர்த்தரை விட்டு விலகி போனதற்கான அல்லது விலகி போய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது அவர்களுக்காக, அவர்களை தேவன் மன்னிக்கும்படியாக மோசே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 27 தொடர்ச்சியாக அவர்களுக்காக 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து மன்றாடி வேண்டிக் கொண்டதையும் இந்த லெந்து நாட்களில நாம் அனுசரிக்கிற
40 நாள் உபவாசத்திற்கு அடையாளமாக அல்லது எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த வேதாகமத்திலே லெந்து நாட்களை நாம் அனுசரிப்பதற்கு அடையாளமாக எடுத்துக்காட்டாக இத்தனை வேத பகுதிகளும் வேத நிகழ்வுகளும் நமக்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று கிபி 325 ஆண்டு ஆதி திருச்சபை நடத்திய நிசையா திருச்சபை மன்றத்திலே திருச்சபையிலே இப்படிப்பட்ட லெந்து நாட்களிலே செய்ய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஆராதனை முறைமைகளை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த நிசையா திருச்சபை மன்றத்திலே ஏற்படுத்தப்பட்ட அந்த நிகழ்வை தான் இன்று நாம் லெந்து நாட்களிலே சபைகளிலே உபவாசமாக ஆராதனையாக பல நிலைகளிலே நாம் அவைகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். லெந்து நாட்களிலே நாம் வேதத்தை நன்கு ஆராய்வதற்கு, கர்த்தரோடு நாம் அதிக நேரம் செலவிடுவதற்கு, ஜெபிக்க, உபவாசிக்க, வேதத்தை தியானிக்க, நம்முடைய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை அவரவர் சீர்தூக்கி பார்க்க இந்த லெந்து நாட்கள் அல்லது தவ காலங்கள் நமக்கு மிகுந்த உறுதுணையாயிருக்கிறது. நாம் அத்தனை பேரும் இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை அர்ப்பணித்து, நம்மை தாழ்த்தி, நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொண்டு நாம் விட்டுவிட வேண்டிய எல்லா பாவ ஆக்கினைகளையும் நாம் களைந்து கொண்டு எல்லா அருவருப்புகளையும் நாம் எடுத்து போட்டு தேவன் நமக்கு தருகிற புதிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளவும், முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பக்கம் திருப்பிக் கொள்ளவும் இந்த தவ காலத்தை, இந்த லெந்து காலத்தை நாம் பயன்படுத்தவே இந்த லெந்து காலம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. ஆக இந்த நாட்களை நாம் மிகவும் கருத்தோடு, பரிசுத்தமாய், தெய்வீக சிந்தையோடு நாம் செலவிடுவோமே ஆகும். வேதத்தை படிக்கிறதுல, தியானிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, உபவாசிக்கிறதுல, மற்றவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறதுல நாம் உடன்படுவோமே ஆகும். இந்த நாட்கள் உங்களுக்கும் எனக்கும் நமக்கு இது மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.